வெல்கம் டு கிரீக் மாஸ்டரி. இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம தம்ப்நெயில்ல கொடுக்குற மாதிரி தான், பங்குச் சந்தையில் தொடர் தோல்வியா, அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தொடர் 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 தோல்வியா, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன் நம்ம தோக்குறோன்னா அதுக்கு காரணம் நம்மளோட அறியாமை தான். புரியுதுங்களா? நம்ம தோத்துட்டு டிப்ரெஷன் ஆகி மறுபடியும் தோத்து 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 இது நம்மளை மனதளவில் ஒரு ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு வருத்தத்தையும் கொடுக்கறதுனால அதில் அந்த இழப்பை ஈடுகட்ட மறுபடியும் அதே தவறு செஞ்சு இப்படி தவறு மீது தவறு செஞ்சு தொடர் தோல்வியை நம்ம சந்திப்போம். அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடு தான். செபி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கு. என்னன்னா, கடந்த இந்த ஆண்டில் 90% ஆப்ஷன் ட்ரேடில் நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்னு. புரியுதுங்களா? 90%, 1%, 2% 90%. இப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை, நம்ம பெரும்பாலுமே நம்ம இது சிபியே நம்மக்கிட்ட இந்த விஷயம் சொல்லிடுச்சு. என்னன்னா 90% தோல்வி அடைகிறாங்கன்னு. அப்போது யாரு தான் அதில் ப்ராஃபிட் அடைகிறான்னு கேட்டாங்கன்னா, இந்த மார்க்கெட்டை, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை சரியாக புரிஞ்சுன்னு ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும்தான். அதை சரியாக புரிஞ்சு ட்ரேட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையர்ஸாக இருக்க மாட்டாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸாக தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் அதிகபட்சமாக ஜெயிப்பாங்க தவிர, ஆப்ஷன் பையர்ஸ் ஜெயிக்கிறது அதிகமான பணம் வச்சிருந்தா மட்டும்தான். நம்ம பார்ப்போம், இந்த இன்ஸ்டாகிராம் இப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்த்துருப்போம். இவ்வளோ ப்ராஃபிட்டாக எடுக்க முடியுமா ஒரே நாளில்? கண்டிப்பாக முடியும். அதுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமாக இருக்கணும். குறைஞ்சதும் உங்ககிட்ட 1,50,000 லட்சமாச்சும் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராஃபிட்டை இப்படின்றதுக்குள்ளே அடிச்சிட முடியும். ஏன் அவ்வளோ கேபிட்டல் இருந்தால் மட்டும்தானா, எல்லாமே ஆப்ஷன் கிரீக்ஸை இதை சார்ந்து தான் இந்த ஆப்ஷன் தியரியே இயங்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த டெல்டா இருக்கு பார்த்தீங்களா, இது டெல்டா சிம்பிள். இந்த டெல்டா தான், இந்த டெல்டா யாருக்கு சாதகமாக இருக்கோ அவங்களுக்கு சாதகமாக மார்க்கெட் இயங்கும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்கள் தோக்குறதுக்கு எது சரியான காரணம்னா, உங்களோட வறுமை தான் சரியான காரணமாக இருக்கும். குறைந்த விலை, குறைந்த பொருள் வாங்கி அதிக விலையில் விற்கிறது ஒரு லாபம் தான். அதில் அதிகப்படியான ரிஸ்க் இருக்கும். இதுதான் ஒரு நிரந்தர உண்மை. அதிகப்படியான ரிஸ்க் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, ட்ரேட் பண்ணுவோம், ஆனால் நஷ்டமாகும். மறுபடியும் ட்ரேட் பண்ணுவோம், நஷ்டமாகும். இப்படி நஷ்டத்தின் மேல் நஷ்டம் நம்ம பார்த்து பார்த்து முழுக்க முழுக்க தோல்வி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, 1, 2, 3 இப்படி இவ்வளோ சேனல் ஓப்பன் பண்ணி, இதுக்கும் மேலே நான் ஓப்பன் பண்ணி வைப்பேன். ஏன் காரணம்னா, மார்க்கெட்டில் எப்போ இதில் யார் வராங்க, யார் போகிறாங்கன்றத இதில் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். இதில் எவ்வளோ தூரம் லிமிட் ஆர்டர் இருக்குது, இதில் அதிகப்படியான இண்டிகேட்டர்ஸை வச்சு மார்க்கெட் எப்போ கீழே விழப்போகுது, இப்போ மேலே போகுமா, இப்போ என்ட்ரி எடுக்கலாமான்றத இதில் பிளான் பண்ணிக்கிறது. ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லையா, நம்மளுடைய என்ட்ரி, அதாவது பை என்ட்ரியை பை பொசிஷன் ரெடி பண்ணலாம், ஸ்ட்ராங்காக இருக்குதா பண்ணலாமா அப்படின்றத இப்படி ஒரு மாற்றி 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 சூஸ் பண்ணி டிசிஷன் எடுத்து தான் ட்ரேடே பண்ணணும். இன்றைக்கி ஒரு ட்ரேடு போனாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் உங்கள் கேபிட்டல் போகக்கூடாது. அது மட்டும்தான் ஒரே எய்மாக இருக்கணும்.
ஒரு ட்ரேடிங்கில இதுதான் நம்மளோட பார்வையா இருக்கும். இப்ப இந்த ஆர்எஸ்ஐ இதெல்லாம் வந்து ஒர்க் ஆவாது. சில டைம்ல ஒர்க் ஆகும். சில டைம்ல ஒர்க் ஆவாதுன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, மார்க்கெட்ட சரியா புரிஞ்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இது ஒர்க் ஆகுமா? ஆகாதா? இந்த இண்டிகேட்டர எப்படி பார்க்கணும்? இந்த டூல்ஸ் இதில நான் யூஸ் பண்ணியிருக்கிற டூலு, இதில யூஸ் பண்ணிக்கிற அந்த இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே எப்படி பார்க்கணும்? இது எதுக்காக, எதன் அடிப்படையில இயங்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நீங்க இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. ஏன் அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கூட இத தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இத தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் தான். எதன் அடிப்படையில பேசுறேன்னா, பங்குச் சந்தையை சரியாக புரிந்தவன் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் இத பேசுறேன். புரியுதுங்களா? மார்க்கெட்ட சரியா புரிஞ்சிருக்கிறேன்ற அடிப்படையில தான் பேசுறேன். இல்லன்னா நான் இத நான் பேச மாட்டேன். இந்த வீடியோ எடுக்க மாட்டேன். இத வந்து போட்டு இன்னும் வந்து 4 பேருக்கு விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்லி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி, அதுல வந்து பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம, ஃபினான்சியல் சிஸ்டம் மற்றும் எக்கனாமிக்கல் சிஸ்டம், இந்தியன் எக்கனாமிக்கல் சிஸ்டம் இத பத்தியும் பேசணும். அப்படின்றதுக்காக இந்த சேனல் துவங்கப்பட்டிருக்கு. ஸோ, ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு இதுல இருக்கிற மர்மம் உரையட்டும். வெல்கம் டூ அவர் கிரீக் மாஸ்டரி. உங்களுக்கு வந்து நீங்க தோல்வி அடையறதுக்கான காரணத்த இந்த வீடியோல நீங்க நிச்சயமா தெரிஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களால நீங்க இந்த வீடியோல விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு ஆதரவு குடுத்து, லைக் பண்ணி, உங்களுக்கு தெரியிற அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாரி தோல்வி அடையறாங்கன்னு யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. முக்கியமான ஒண்ணு, நான் எந்த கோர்ஸையும் விக்க வரல. ஏன்னா, இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான ட்ரேடர்ஸ் எல்லாருமே, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். இத வச்சு நான் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி 100% சக்சஸ் ரேஷியோ இருக்கும். நீங்க வந்து என் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து ஒரு நிதிய வாங்கி, அவங்க இன்னும் நல்ல பெட்டரா ட்ரேட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, நான் தான் சொன்னேன்ல, நிதி இருந்தா மட்டும் தான் ப்ராஃபிட்டா ட்ரேட் பண்ண முடியும். அப்படி ப்ராஃபிட்டா ட்ரேட் பண்ணி, இந்த வலையில சிக்க வைக்கிறாங்க. பெரும்பான்மையா வந்து எல்லாருமே என்ன சொல்லி தருவாங்கன்னா, நான் வந்து எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு குருன்னு நம்ம ஒருத்தவங்கள ஏத்துக்கணும்னா, அவன் சொல்றத கண்ணும் கருத்துமா ஏத்துக்கணும்னு சொல்லி ஒரு மனப்பான்மை இருக்கு பார்த்தீங்களா? அந்த மனப்பான்மைய வந்து உடைக்கணும். குருவா இருந்தாலும், உன் அறிவுக்கு எட்டணும்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்டா மட்டும் தான் உங்களுக்கு அறிவுக்கு எட்டும். ஏன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்கணும். பங்குச்சந்தைனா என்ன? அது எதுக்காக உருவாக்கப்பட்டது? அது யாரு இயக்குறாங்க? அது எப்படி இயங்குது? அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் எல்லாம் எடுத்து நம்மளோட மணிய ஃபுல்லா ரீட்டெயில் ட்ரேடர்ஸோடைய மணிய ஃபுல்லா எடுக்குறாங்கன்னா, அவங்க எப்படி அவங்களுக்கு விட்டு எப்படி எடுக்குற அந்த சக்தி இருக்கும்? அதேமாரி இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் வந்து எந்த புரோக்கர் யூஸ் பண்ணுவாங்க? இந்த மாரி வந்து பல கேள்விகள் நம்மகிட்ட இருந்தாலும் கேட்க மாட்டோம். காரணம் என்னன்னா, குருவ மிஞ்சினா குருவ வந்து ஏத்துக்கலன்னா, குரு எது சொல்லிக் குடுத்தாலும் உங்க மண்டைக்கு ஏறாதுன்ற ஒரு அடிப்படை தான். அப்படின்னும்போது, குருவ வந்து ஏத்துக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்க சொல்லும்போது நம்ம எல்லாத்தையும் சைலன்ட்டா காது குடுத்து கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. எல்லாம் இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஆனா எல்லாமே ஒர்க் ஆகுன்றாங்க. ஆனா ஒர்க் ஆக மாட்டுது. ஏடிஎம் அப்படி பார்க்கணும், ஓடிஎம்ல இப்படி பார்க்கணும். ஏடிஎம்ல இவ்வளோ விஷயம் இருக்கு. ஓடிஎம்ல அவ்வளோ விஷயம் இருக்கு. இப்படின்னு நெறைய விஷயம் சொல்லிக் குடுத்தாலும், கைட் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு லைவ் ட்ரேட் எடுப்பாங்க. பார்த்தீங்களா? வாங்க உட்காருங்க, எடுங்க. லைவ்ல எடுங்க. காசு இந்தாங்க. போடுங்க. மார்க்கெட் இப்ப அப்படி அடிக்குது பாருங்க, அப்ப அடிக்குது பாருங்கன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி, இப்ப அடிங்க இதோ இப்படி போகுது பார்த்தீங்களா? இப்படி போகுதுன்னும்போது, இப்ப ஸ்டாப் லாஸ் வச்சுங்க அடிச்சுங்க, எக்ஸிட் ஆயிடுங்க, எக்ஸிட் ஆயிடுங்கன்னு சொல்லி, ஒரு சிம்பிளா ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட கண்ல காட்டி 2, 3 தடவ ப்ராஃபிட் பண்ணி வெளில வந்து, அதுக்கப்புறம் தனியா ட்ரேட் பண்றேன்ற பேர்ல தோத்து, 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 தோத்து இந்த மாரி நெறைய விஷயம் நடக்கும். ஏன்னா, நீ அந்த மாரி அடி வாங்கினியாடான்னு எனக்கு கேட்கலாம். பட் அந்த மாரிலாம் நான் அடி வாங்கல. ஆனா லைவ்ல YouTubeலயும் சரி,
சில பேர் வந்து அந்த அவங்களுடைய வீடியோவ ப்ரொமோட் பண்றேன்ற பேர்லயும் தெரிஞ்சிரும். அதிகபடியா நமக்கு மார்க்கெட்ல வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டர வந்து எப்படி வச்சு ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தா, ஆலிஸ் ப்ளூ தமிழ்ன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதிலேயே அவன் தெளிவா சொல்லிக் குடுத்துருவான். ஒரு இண்டிகேட்டர் எப்படி பார்க்கணும், எது பண்ணணும். ஆனா, அந்த இண்டிகேட்டர் எப்படி வேலை செய்யுது, இந்த மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து எல்லாருமே ஒரே வார்த்தையா சொல்லுவாங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிச்சுருவாங்க. ஒரு நல்ல நியூஸ் வருது அப்படின்னும் போது, அந்த பொருளுடைய மதிப்பு ஏறும். அதனால எல்லாருமே வந்து வாங்க வருவாங்க. அப்போ ஒரு டிமாண்டான சூழல் வருது. எந்த விலையில வந்து அதிகப்படியான இந்த ரேட்டுக்கு இதுக்கு மேல வந்து எல்லாரும் விக்கிறாங்களோ, அந்த இடத்த ஒரு சப்ளை இடமாவும் கன்சிடர் பண்ணி, அந்த இடத்துல வித்துருவாங்க. இந்த இடத்துல வித்துட்டா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கீழ வந்துரும். இப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல வந்து இதோ இங்க பாருங்க. இந்த இதுதான் ஹை புரியுதுங்களா? இதுதான் ஹை, இதுதான் லோ. இந்த இடத்துல வந்துச்சுன்னா மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும். இல்ல இங்க பாருங்க நிஃப்டி 50 வந்து இதுதான் இந்த கூட இருக்கிற பேங்க் நிஃப்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். அப்படின்னு சொல்லி நம்மள வந்து ஒரு உண்மை என்ன? இந்த மார்க்கெட்ல என்ன நடக்குது? இத ஒரு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லி தர மாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரே குட்டையில வளர்ந்த மீனு தான்னும்போது, எல்லாருக்கும் ஒண்ணு தான் தெரியும். எல்லாருமே ஒருத்தவங்க சொல்றத மட்டும் தான் கேட்கறாங்க. இந்த ஒருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வாத்தியாரா இருப்பான். அவனுக்கு இவன் வாத்தியாரா இருப்பான். இந்த மாரி வாத்தியாரா மாறி, மாறி ஒரு கட்டத்தில வந்து எல்லா வாத்தியாரும் ஒரே விஷயத்த தான் சொல்லுவாங்க. அப்போ எல்லார் மனசுமே எப்படி ஆயிடும்னா, ப்ராஃபிட்டும், லாஸும் வரும் தான் மார்க்கெட்ல அப்படின்னு வந்துரும். பட் ஆனா ஆமா உண்மையிலுமே ப்ராஃபிட் அதாவது இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, பிக் பிளேயரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா இத மார்க்கெட்ட சரியா புரிஞ்சு, அதுக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சரிவா தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பையர்ஸ் கரெக்ட்டா இந்த கேண்டில்ல பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்காங்க. வால்யூம் பிரைஸ் ஆயிருக்கு பாருங்க. டக்குன்னு மேலே ஏறுச்சு. வால்யூம் ரைஸ் ஆச்சு பாருங்க. டக்குன்னு டவுன் ஆச்சு. ஆனா, இது எல்லா நாளும் ஒர்க் ஆகுதா? பை ஆச்சு. பட் ஆனா ரைஸ் ஆகல. நல்ல செல் ஆச்சு. ஆனா மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ, இது என்ன மீன் பண்ணுது? இந்த வால்யூம் வந்து எத மீன் பண்ணுது? இப்படின்னு நெறைய கேள்வி இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மார்க்கெட்ட பத்தின பேசிக்ஸ் தெரிஞ்சா மட்டும் தான், உங்களால இதுல சர்வேவே ஆக முடியும். மார்க்கெட் இந்த கான்செப்ட் படி தான் இயங்குது. இது எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒரே மாரி தான். ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் எப்படி இயங்குதுன்னா, பை அண்ட் செல்லுன்னு தான் கான்செப்ட். பட் பை, செல்லுன்றத தாண்டி மார்க்கெட்ல வால்யூம்ன்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். சரி வால்யூம்ன்னும்போது நம்ம எத பார்ப்போம்னா, இதுதான் வால்யூம். இந்த வால்யூம் வந்து செல் அதிகமா நடந்திருக்கு. அப்போ இது பெரிய செல் வால்யூம். அப்படின்னும்போது, இந்த செல் வால்யூமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல் வால்யூமோட வேல்யூவ வச்சு பேலன்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்படின்னு நம்ம இருப்போம். புரியுதுங்களா? 8.83 மில்லியன் செல் வால்யூம் இங்க இருக்கு வரும். எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சிருந்தனால தெரியல. அப்படின்னும்போது 8 மில்லியன் செல் நடந்திருக்குன்னும்போது, இத யாரோ ஒரு ஆள் செல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா, இந்த மார்க்கெட் அதுவும் இந்த நிஃப்டி 50ன்றது ஒரு டெரிவேட்டிவ் மார்க்கெட். புரியுதுங்களா? ஒரு அதாவது ஸ்டாக் கான்செப்ட் வேற, டெரிவேட்டிவ் கான்செப்ட் வேற. ஃபாரெக்ஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட கான்செப்ட் வேற, பாண்டோட கான்செப்ட் வேற. ஸோ, இந்த வீடியோ எதுக்காகன்னா, நான் சொல்லி தரப்போற இந்த மார்க்கெட் இந்த மார்க்கெட்டோடைய ரியாலிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா, புரியுதுங்களா? மார்க்கெட்டோட ரியாலிட்டி தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க எப்ப பாண்ட பை பண்ணணும்? பாண்டு. நான் சொல்றது வந்து வெறும் ஸ்டாக்ஸ் கிடையாது. பாண்டு. கம்பெனி பாண்டு, கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னுவாங்க. கார்ப்பரேட் பாண்ட்ஸு, ஃபாரெக்ஸ் கரன்சி அ அந்த மாரி இந்த கமாடிட்டி, ஸ்டாக்ஸு, டெரிவேட்டிவ்ஸ்
டெரிவேட்டிவ்ஸ் அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதுதான் டெரிவேட்டிவ்ஸ் ஓகேவா? இந்த மாரி எதை எப்போ பை பண்ணணும், எப்போ எதை செல் பண்ணணும், இந்த மாரி இது வந்து சாமானியனா எளிமையா கத்துக்கிற ஒரு விஷயமா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன். ஸோ உங்களுக்கு வந்து பெரும்பான்மையான உங்களுடைய எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண கத்துக்குங்க. மார்க்கெட்டுக்கு அதுதான் தேவை. ஏன்னா திடீர்னு ஸ்பைக் வரும். ஆனா செல் உடனே நடக்காது. அப்போ இத பார்த்த உடனே நெறைய பேர் செல்ல நடக்குது. இதுதான் ஒரு மேனிபுலேட்டிவாவே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒரு டக்குன்னு செல் நடக்கும். பட் ஆனா ஆனா ரியலா என்ன தான்டா நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதோ இதுக்கு பின்னாடி பாருங்க. இது இது வந்து இது வந்து ஒரு இது வந்து ஒரு லிமிட் ஆர்டர்ஸ வந்து காட்டுற இது வந்து ஒரு டெப்த் ஆஃப் மார்க்கெட்ல பார்க்குற ஒரு விஷயம். இது என்னன்னா, இந்த பிரைஸ்ல யாரு என்னென்ன பிரைஸுக்கு லிமிட் ஆர்டர செட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றத ஒண்ணு பார்க்க முடியும். அண்ட் தென் இதுல வந்து எவ்வளோ அக்ரெசிவான ஆர்டர் வந்து விழுந்துன்னு இருக்கு அப்படின்றத இதுல பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே நான் பார்க்குறது எல்லாமே L2 மட்டும்தான். இதுக்கே L5லாம் இருந்துச்சுன்னா, இன்னும் இன்ஃபர்மேஷன் அதிகமா கிடைக்கும். ஸோ அப்போ இன்னும் டீட்டெயில்ஸ் நெறைய கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் கன்டின்யூ மட்டும்தான். அப்படின்னும்போது எக்ஸ்பைரி டேட் அப்ப நம்ப இந்த மாசம் கான்ட்ராக்ட் சேர்த்தே பார்க்கணும். எக்ஸ்பைரி டேட் அதாவது இந்த வீக்லி எக்ஸ்பைரி வருதுன்னா, கான்ட்ராக்ட்டோட இத பார்த்து சீக்கிரமா அதுக்கேத்த மாரி ட்ரேட் பண்ணணும். இப்படி அடுத்த மூவ் வந்து உங்களுக்கு குழப்பமா இருக்கு. இப்ப பெரிய வால்யூம் ஸ்பைக் வந்துருச்சு இந்த இடத்துல. அப்போ அடுத்து வந்து இந்த ஆர்எஸ்ஐ லெவல் சேமா இருக்கா? இல்ல பிரைஸ் சேமா இருக்கா? ஆர்எஸ்ஐ வந்து அப் டவுனா இருக்குன்னும்போது அப்படின்னும்போது மார்க்கெட் கீழ வரப்போகுது. இந்த மாரி இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா, நீங்க நிச்சயம் லாஸ் ஆக மாட்டீங்க. நீங்க லாஸ் அதிகமா ஆகுதுன்னும்போது, சிம்பிளா என்ன பண்றீங்கன்னா, போயி ஒரு நல்ல ஸ்டாக்க ஃபண்டமெண்டலா இருக்கிற ஸ்டாக்க பை பண்ணி, பை ஐ மீன் ஸ்டாக்கு சொல்றேன். டெலிவரில இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அத வந்து வெளியில எடுத்துருங்க. எதுக்காக சொல்றேன்னா, உங்களோட ஷேர் மார்க்கெட்ல எடுத்த ஷேர் மார்க்கெட் ஐ மீன் ஷேர் மார்க்கெட்டால வந்த ஷேர் மார்க்கெட்லயே நீங்க வந்து எடுக்கணும்னா, இப்படிதான் பண்ணணும். அதே தப்ப மறுபடியும் ஆப்ஷன்ஸ்ல போய் பண்ணி, மறுபடியும் அந்த தவற செய்யாதீங்க. இல்ல என்கிட்ட இன்னும் நெறைய பணம் இருக்குன்னா, நீங்க போய் ஓடிஎம்ம ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஓடிஎம்ம ட்ரை பண்ணீங்கன்னா கூட, உங்களுக்கு உங்களுடைய பெர்சன்டேஜ் அதாவது ஒரு நாளைக்கு 1000 எடுத்தா கூட உங்களுடைய ரெக்கவரி வந்து ஈஸியா கிடைக்கும். பட் ஆனா, ஒரே நாள்லயே ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? பேசிட்டே இருக்கும்போதே பாருங்க, ஒரு பெரிய அக்ரெசிவான ஒரு பை ஆர்டர் வந்திருக்கு. சரி, ஓகே. மார்க்கெட் எப்படி இயங்குது? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே, இந்த இண்டிகேட்டர எப்படி பார்க்கணும்? இந்த லெவல்ஸ் எப்படி நம்ம மார்க் பண்ணணும்? அடுத்து நம்ம வந்து அடுத்து மார்க்கெட் இங்க தான் போகும்ன்னு சொல்லி, இந்த ஃபிப் எக்ஸ்டென்ஷன எப்படி யூஸ் பண்ணி அடுத்த டார்கெட் யூஸ் பண்ணலாம்? ஓகே. லைவ்ல பிரசன்ட்டா யார் இருக்காங்க? எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க? இப்போ நடக்கிறது இந்த இந்த கேண்டில்ல நடக்கிறது வந்து பையரோட அதிகமா, செல்லர் அதிகமான்றத காமிக்கும். பையர் பெர்சன்டேஜ், செல்லர் பெர்சன்டேஜ். இதுவரை மார்க்கெட்ல குமுலேட்டிவ் வேல்யூஸ். அதாவது குமுலேட்டிவ்னா மார்க்கெட் வந்து காலையில பாருங்க டவுன் ட்ரெண்டாவே இருந்துச்சு. நல்ல பையர்ஸ் வந்தோனே, இங்க இங்க இந்த இடத்துல ஆக்சுவலா பையர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாருமே பையரா மாற மாற மார்க்கெட் பாசிட்டிவ் வந்துருச்சு. மார்க்கெட் பாசிட்டிவ் வந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு நம்ம நினைப்போம். அப்போ மார்க்கெட் மேல தான் போகுமான்னு கேட்டா போவாது. காரணம் என்னன்னா, இங்க காட்டப் போற லிமிட் ஆர்டர்ஸ். இவ்வளோ பேர் வந்து லிமிட் லிமிட் ஆர்டர் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லிமிட் ஆர்டர் எப்படி ஆக்டிவேட் ஆகுது? இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த லிமிட் ஆர்டர் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? எப்படி ஆக்டிவேட் ஆகும்? இதோட கான்செப்ட் என்ன? இந்த மார்க்கெட் ஆப்ஷன் மார்க்கெட்ல பையர் யாரு? அதாவது புல் யாரு? பியர் யாரு? ஹிடன் பையர் யாரு? ஹிடன் புல் யாரு? இவங்கெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து பெர்ஃபெக்ட்டா ட்ரேட் பண்ண முடியும். இங்க பாருங்க இது வந்து ஒரு செல் சைட் லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு அதிகப்படியான லிக்விடிட்டி இருக்கனால, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் மேல போய் இந்த லிக்விடிட்டி எடுத்துன்னு கீழ வருவாங்க. இங்க லிக்விடிட்டி இல்ல. ஸோ இந்த இடத்துல ஈக்குவலா வந்து நடந்துச்சு. ஸோ மார்க்கெட் மேல போகும். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, இந்த கிராஃப பாருங்க.
மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் தான் உண்மை. புரியுதுங்களா? இங்க நடக்குது பார்த்தீங்களா? இது ரியலான உண்மை. இதோ இங்க நடக்கிறது ரியலான உண்மை. இங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுவும் ரியலான உண்மை. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரு, இந்த இண்டிகேட்டர்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா, உண்மை கிடையாது. பட் ஆவரேஜ வச்சு கால்குலேட் பண்ணி ப்ரொஃபஷ்னலர்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்களோ, அவங்களுக்காக தான் இந்த இண்டிகேட்டர்ஸ், இந்த விஷயம்லாம். பட் ஆனா நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன் நமக்கு தெரியாதுன்னா, நமக்கு வந்து எத சொல்லிக் குடுத்தாங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. பை, சப்ளை சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஆ அதுக்குள்ளேயே வந்து டக்குன்னு வந்து பெரிய பெரிய அதாவது எடுத்தோனே ஆப்ஷன்ஸ் கூட சொல்லிக் குடுத்தாலும் குடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் இந்த மாரி விஷயத்தெல்லாம் சொல்லிக் குடுத்ததுனாலும் நம்ம மண்டைக்கு ஏறாது. காரணம் என்னன்னா, புரியலன்றதில்ல. அவங்க சொல்லிக் குடுக்குறது சரி மாரியே இருக்கு, தவறு மாரியே இருக்கு. தவறு மாரி தெரியல. இந்த ஒரு ஏமாற்றம் தான் காரணம். ஏன் வந்து அப்படி ஒரு சூழல் நமக்கு ஏற்படுதுன்னா, ஒரு ஆள் ஒரு விஷயத்த சொல்லி தராங்கன்னா, நம்ம அதில கவனிக்க ஆரம்பிச்சுர்றோம். பட் ஆனா, சந்தேகங்கள் வந்தா மட்டும் தான் உங்க மண்டைக்கு ஏறும். சந்தேகங்கள் வரலன்னா, மண்டைக்கு ஏறாது. காரணம் என்னன்னா, அதுதான் ரியல் லேர்னிங்க்கான ஒரு விஷயம். சந்தேகம் வந்தா தான் உங்களுக்கு லேர்னிங் ஆகுதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய கேள்விகள் நான் இத பேசுறேன் பார்த்தீங்களா, உங்களுடைய மார்க்கெட்ஸ் பத்தின சந்தேகங்கள எனக்கு கமெண்டா போடணுங்க. எனக்கு கமெண்ட் போட்டீங்கன்னா தான், உங்களுடைய உங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்றத புரிஞ்சு, அதுக்கேத்த மாரி நான் உங்களுக்கு ஒரு விளக்கமா குடுக்க முடியும். அதுவும் அதிகப்படியான கமெண்ட்ஸ் அதாவது ஒரு கன்டென்ட்ட போட்டு, எந்த கன்டென்ட் அதிகமா பேச சொல்றீங்களோ, அந்த கன்டென்ட்ட உங்களுக்கு புரிய வச்சாலே, உங்களுக்கு வந்து மார்க்கெட்ட ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நான் மத்தவங்க மாரி வந்து ஏதோ ஒரு கிளாஸ் மாரி எடுத்து வச்சுட்டு, இந்த கோர்ஸ வாங்கிக்கங்க. நீங்க இத பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்குவீங்க. அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். லைவ்லயே உங்களுக்கு வந்து அது எக்ஸாம்பிளோடைய லைவ் மார்க்கெட்ல நடக்கிற விஷயத்தையும், கம்பேரேட்டிவ் எல்லாத்தையும் வந்து லைவா சொல்லிக் குடுத்தா மட்டும் தான், அட்லீஸ்ட் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயமே புரியும். புரியுதுங்களா? அந்த கேள்வி அதனால நீ என்னப்பா பங்குச் சந்தையில பெரிய புலியா? அப்படிலாம் நீங்க வந்து நெனச்சுட்டு, சில பேர் வந்து கோர்ஸ் எதா இருந்தா சொல்லுங்க. இல்லன்னா நான் வந்து ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் தரேன். எனக்கு வந்து எடுத்துக் குடுங்க. இல்ல கால்ஸ் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து இந்த சேனலே வந்து பார்த்தோன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். வருங்காலத்தில வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஐ மீன் நம்மள மாரி சப்ளையர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்கன்னும்போது, ஏன்னா இப்போதைக்கு தெரிஞ்சிரும். ஃபியூச்சர்ல வந்து வெறும் பணம் மட்டும் பத்தாது. இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்குன்னும்போது, எல்லாருமே இதுவும் ஒரு பார்ட் டைமா பண்ணுவீங்க. ஸோ, அதனால இதுக்கு டிமாண்ட் ஆயி, இதில லாஸும் அடைவீங்க. அதனால நெறைய பேர் வந்து கோர்ஸ் எடுத்து அவங்களும் ப்ராஃபிட் அடைவாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மேல தான் ஏறும். ஆனா பிரைஸ் மேல ஏற மாட்டுது. கேட்டா சொல்லுவாங்க டைம் டிகே. இது வந்து வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் அதாவது இங்க ஒரு ஆள் செல் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேர் பண்ற இன்ஸ்டிடியூஷன் பண்ற ஒரு பிரெயின் வாஷ் கேமு. இப்படிலாம் கிடையாது. அதாவது ஒருத்தவங்க மேல வீணா பழி போடக்கூடாது. இன்ஸ்டிடியூஷனே வந்து லாஸ வந்து புக் பண்றான்னா, அப்போ மார்க்கெட் எவ்வளோ ரிஸ்க் சார்ந்த விஷயம். அதனால தான் வந்து சிம்பிளா சொல்றாங்க. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சப்ஜெக்ட் ஆஸ் மார்க்கெட் ரிஸ்க்ன்னு தெளிவா சொல்ற காரணமே இதுதான். ஏன்னா வந்து ஃபினான்சியல் மார்க்கெட் அதாவது நம்ம கூட ஒரு ஒரு சாதா ஒரு கடை வச்சிருக்கோம். ஒரு பொருள வாங்கி விக்கிற மாரி ஃபினான்சியல் மார்க்கெட் கிடையாது. ஃபினான்சியல் மார்க்கெட் முழுக்க முழுக்க அசெட்னால இயங்குற ஒரு விஷயம். அசெட்னா சொத்து. சொத்துக்கள வச்சு எப்போ ஒரு சொத்துக்கு மதிப்பு ஏறும், இறங்குன்றத அந்தந்த கம்பெனி தரவுகளின்படி தான் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஏறும், இறங்கும். ஒரு கரன்சியா இருந்தாலும் சரி, ஒரு பாண்டா இருந்தாலும் சரி, எல்லாமே இதுதான். இப்ப மார்க்கெட் கூட கீழ இறங்கி இறங்கி ஏறுதுன்னா, அதுக்கு காரணம் வந்து நம்ம எல்லாருமே இன்ஸ்டிடியூஷன்ஸ பார்க்குறோம். ஆனா இன்வெஸ்டர்ஸ் யாருமே இல்லன்றத யாரும் புரிஞ்சுக்க மாட்றோம். அதுதான் உண்ம. இன்வெஸ்டர் யாருமே இல்ல, வரமாட்றாங்க. காரணம் என்ன? அப்படின்னு இந்த பார்வைய வந்து நீங்க விளக்கம் பண்ணணும். அப்படி நீங்க விரிவா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த விஷயமே புரியும். ஏன் இன்வெஸ்டர் வரமாட்றாங்க? ஏன் என்ன என்ன எதனால? அப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கு? இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்ளோ ரேட்ல இந்த பெர்சன்டேஜ்ல இருந்தா தான் இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட் இருக்கணும்போது, அப்ப எப்ப அந்த மதிப்பு கீழ வரும்? ஜிடிபி ஹை ஆகுறதுனால நம்ம மதிப்பு எப்படி ஏறுமா, இறங்குமான்னு கேட்டீங்கன்னா, இறங்கும். ஜிடிபி ஹை ஆச்சுன்னா லிக்விடிட்டி அதிகமாகும். லிக்விடிட்டி அதிகமாச்சுன்னா
பணம் வந்து தன்னோட மதிப்ப இழக்கும். ஸோ, இப்படி இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்தி வச்சீங்கன்னா, எத்தனை இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க? ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து ஒரு லெவல், அதாவது ஆக்சுவல் எதிர்பார்க்குற ஒரு இன்வெஸ்டர் எதிர்பார்க்குற லெவல் வந்தா தான் இன்வெஸ்டரே உள்ள வருவாங்க. ஒரே பொலிட்டிக்கலும் மாறல 3 வருஷமா. அப்படின்னும்போது நம்பிக்கை இருக்காது. ஸோ, அந்த நம்பிக்கைய வந்து யாரு காப்பாத்துவாங்க? அப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து நம்பி தான் இன்வெஸ்ட் பண்றாரு. நீங்க அவனுக்கு வந்து நீங்க ரிட்டர்ன் குடுக்க போறதே வந்து ஒரு ஒரு கம்பெனி வந்து வளர்ச்சி அடையுமா இல்லையான்றது அந்தந்த நாட்டு நிதி நிறுவனங்கள், அதாவது நிதி அமைச்சகத்தால வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா, அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட் இருக்கும்போது, அதுவும் இந்த டைம்ல மார்க்கெட் மேல போகுமா? இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு எல்லாருமே சொல்லி, நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, நம்மளுடைய பணத்த ஃபுல்லா ஐ மீன் எப்படி தெரியாத ஒரு ஆள வந்து நம்ப வந்து ஒரு மினிஸ்டர் ஆக்கி, அழகு பார்த்து, இல்லையே இதெல்லாம் வந்து முக்கியம் தானே அப்படின்னு நம்ப எதிர்பார்க்கலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்றாங்களே இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. ஆனா, அதுக்கும் ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்கும் எவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்கு. இந்த மாரி வந்து உண்மைய எதுவுமே தெரியாம, எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் தெரியும், ஒரு இது தெரியும், 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவனுக்கே 2 தான் தெரியும். சிம்பிளா ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் இத வச்சுக்கின்னு வந்து இந்த எஸ்எம்சி, ஐடிசி தெரிஞ்சு வச்சுக்கின்னு கிரிப்டோ வந்து பண்ணுவான். ஆக்சுவலா எஸ்எம்சி, ஐடிசிலாம் கிரிப்டோ பண்ணா ஈஸியா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுல அதிகப்படியான லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டினா யாரும் கிடையாது. அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோதான். எல்லாருமே சொல்லுவாங்க, "இங்க இதுதான் லிக்விடிட்டி" அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் லிக்விடிட்டியே கிடையாது. ஒரு ஆப்ஷன் ஒரு இப்போ ஆப்ஷன் இல்ல. ஒரு ஆள் பை பண்றாருன்னா, யார்கிட்ட விக்கிறாரு? ஒரு ப்ராஃபிட் புக் பண்றாருன்னா, யார்கிட்ட விக்கிறாரு? இத யார் வாங்குறாங்க? அடுத்து பையர் வாங்குறானா? இல்ல இன்னொரு செல்லர் வாங்குறானா? யார் வாங்குறான்? இந்த மாரி வந்து இது வந்து ஒரு கனெக்டிங் செயின் மாரி. இப்ப நடக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு கனெக்டிங் செயின் மாரி. அப்ப இந்த இடத்துல வந்து உண்மையாலுமே இங்க ஆள் யாருமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, யாருமே இல்ல. சில பேர் வந்து ஆனா இந்த இடத்துல ஆள் இல்லன்னு நம்ம அதுக்காக மொட்டையா சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த டெப்த் ஆஃப் மார்க்கெட். இந்த டெப்த் ஆஃப் மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டெப்த் ஆஃப் மார்க்கெட். இந்த டெப்த் ஆஃப் மார்க்கெட் இதுதான். இந்த டெப்த் ஆஃப் மார்க்கெட்ட இந்த பிரைஸ்ல இவ்ளோ லிமிட் ஆர்டர் இருக்கு. இவ்ளோ பை ஆர்டர் இருக்குது. இவ்ளோ செல் ஆர்டர் இருக்குது. இந்த இடத்துல யார் ஹிடன் பையர்ஸ், ஹிடன் செல்லர்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்போ இந்த இடத்துல இருக்கிறவன் எப்ப ஆக்டிவேட் ஆவான்? மார்க்கெட் இங்க வந்தா தான் ஆக்டிவேட் ஆகும். இப்ப இங்க வரணும்னா யார் என்ன பண்ணணும்? அப்ப அக்ரெசிவான மார்க்கெட் ஆர்டர். நம்ப வந்து லிமிட் ஆர்டரே செட் பண்ணாம டக்குன்னு மார்க்கெட்ல என்ட்ரி எடுப்போம் பார்த்தீங்களா? அதுதான். இப்போ மார்க்கெட்ட பத்தி உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து ஒரு சின்ன குழப்பமோட ஒரு புரிதலும் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு நெறைய விஷயம் இருக்கு. ஆனா, இத வந்து லைவா சொல்லிக் குடுத்தா நெறைய கேள்வி கேட்பீங்க. அதுக்கு பதில் சொல்லும்போது, உங்களுக்கு மட்டும் இல்லாம என்னோட புரிதலும் எனக்கு இன்னும் ஆழமா பதியும்னு நம்புறேன். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நெறைய பேர்கிட்ட ஏமாந்து, அதாவது நிதி கொடுத்து ஏமாந்து, சில பேர் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்றாங்க. சில பேர் டிப்ஸ் குடுக்குறாங்க. இல்லன்னு நான் சொல்லல. அவங்க எப்படி குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம எதுக்கு அவங்ககிட்ட டிப்ஸ் அவங்ககிட்ட கோர்ஸ் குடுத்து, நம்ம காசு குடுத்து டிப்ஸ் வாங்கணும்? ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இந்த ஒரு புரிதல், அதிகப்படியான இதில பிசினஸ் மேன்ஸ் தான் உள்ள வருவாங்க. ஏன்னா பிசினஸ் மேனுக்கு வந்து சிம்பிள் தான் ஒரு விஷயம் தான். நான் ஸ்டாக்ஸ்ல லாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா, உன் பிசினஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம் ஐடில. இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. பட் ஆனா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஐ மீன் ஒரு சாதா ஒரு இன்ஜினியரிங்கோ, ஒரு ஏதோ வேற ஒரு ஃபீல்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தெரியாது. ஸோ, இது முழுக்க முழுக்கவே பார்த்தோன்னா, வர்த்தகம் தொடர்ந்த ஒரு விஷயத்த பொறுத்தளவுக்கு, இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம், இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ட பொறுத்தவர, இத தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ஐடி, ஐ மீன் இந்த எக்கனாமிக்கல் சிஸ்டம், அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால ப்ராப்பரால பண்ண முடியும். ஸோ, ஓகேவா? இப்போ இந்த வீடியோல ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கிடையாது. ரியலான வால்யூம்னா என்னன்றத மட்டும் தெரிஞ்சுக்க போறீங்க. புரியுதுங்களா? நம்ம கீழ பார்க்குறோம் பார்த்தீங்களா வால்யூம்.
இது வந்து ஒரு கேண்டில்ல நடக்கிற வால்யூம். பட் ரியலான வால்யூம் எங்க இருக்குன்னா, இதுதான் ரியலான வால்யூம். இந்த பிரைஸா? இந்த பிரைஸ்ல எத்தன பேர் வாங்குறாங்க? எத்தன பேர் விக்கிறாங்க? இப்படின்றது இதுக்கும் ஒரு வால்யூம் இருக்கு. புரியுதுங்களா? இந்த ரியல் வால்யூம் இருக்கா இல்லையான்ற குழப்பம் உங்களுக்கு இருக்கும். பட் நிச்சயமா இதுல ரியல் வால்யூம் இருக்கும். ஒரு இடத்துல இப்போ சிம்பிளா இங்க பாருங்க. மார்க்கெட்ல இப்போதைக்கு இங்க யார் இருக்கான்னா, டைமும், பிரைஸும் தான் இருக்கு. ஆனா இங்க வாடிக்கையாளர்கள் இங்க வந்து வியாபாரம் பண்றாங்களா? இல்ல. ஏன் பண்ணல? புரியுதுங்களா? ஏன் பண்ணல இங்க? இந்த பிரைஸ்ல யாருமே பண்ணாம இருக்கிறாங்களா? இந்த பிரைஸ் கம்மியான பிரைஸ் தானே, இங்க வந்தா நெறைய பேர் பை பண்ணலாமே! அப்டின்னும்போது, ஏன் இங்கேயே பை பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே பை பண்ணீங்கன்னா, ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. எல்லாருமே பை பண்ணா, மார்க்கெட் மேல போகும் தானே! அப்போ ஏன் எல்லாருமே பை பண்ண மாட்றாங்க? ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா? ஏன் அப்போ வேணும்னே செல் பண்றாங்க. அப்போ இந்த செல் பண்றதுனால வந்து நம்மளுடைய காச வந்து எடுத்து நம்மளலாம் வளர விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாரி பார்வையே தப்பு. புரியுதுங்களா? இப்போ இது ஒரு டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னும்போது, நிஃப்டியோடைய ஒரு லாட் சைஸ் வந்து 75. இந்த பிரைஸ்ல வந்து ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் நீங்க பை பண்ணணும்னா, இன்டு 75 போட்டீங்கன்னா இதோட மதிப்பு அதிகம். புரியுதுங்களா? இந்த மதிப்பு உயருமான்றது எத வச்சு சொல்ல முடியும்னா, நிஃப்டி ஸ்பாட் அதாவது இந்த நிஃப்டி ஸ்பாட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்பாட் வந்து எத ஐடென்டிஃபை பண்ணுது? பையர்ஸ் இருக்கிறாங்க, செல்லர்ஸ் இருக்கிறாங்க. இத ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் தான் ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பை பண்ண முடியும். ஆனா இது எப்படி இயங்குது? இது இயங்குதுன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற கம்பெனிஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யணும். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு நிஃப்டி 50ன்றது ஒரு இண்டெக்ஸ் மார்க்கெட். இந்த இண்டெக்ஸ் மார்க்கெட் பின்னாடி இருக்கிற 50 கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது? நெறைய பேர் இதெல்லாம் சொல்லி தருவாங்க. ட்ரேடிங் வியூல வந்து இதெல்லாம் ஐ மீன் ட்ரேடிங் வியூல கிடைக்கும். ஆனா ட்ரேடிங் வியூவையே நீங்க சரியா நோண்ட ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயம் கிடைக்கும். அப்போ எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆனா மார்க்கெட் மேல மாட்டுது. அப்படின்னும்போது ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ போய் பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் யார் எத பார்த்து பை பண்ணுவாங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பார்த்து மட்டும் தான் பை பண்ணுவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த பக்கம் சாதகமா இருக்கு. இப்போ வாங்குற பக்கம் இருந்துச்சுன்னா, சரி இந்த டைம் வாங்கலாம்னு நினைப்பாங்க. சில பேர் விக்கலாம்னு நினைப்பாங்க. பட் ஆனா லிமிட் பையர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. லிமிட் செல்லர்ஸ். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஸோ இவ்ளோ விஷயங்கள் இருக்குதுன்னும்போது, நம்ப பேசிக்கா வெறுமனே ஒரே ஒரு பார்வையோட ட்ரேட் பண்ணீங்கன்னா, நிச்சயம் நஷ்டம் தான் அடைவீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டிலயே பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ஸ்ட்ராங் பைன்னு தான் இருக்கு. எஸ் பை தான் வந்துட்டாங்க. ஆனா, ஏன் மார்க்கெட் இன்னும் வரலன்னா, சில பேர் சொல்லுவாங்க, மொமெண்டம் இல்ல, வாலட்டாலிட்டி இல்ல, இப்படின்னு நெறைய விஷயம் சொல்லலாம். ஆனா, ரியலான ரீசன் அது கிடையாது. ரியலான ரீசனு வால்டாலிட்டி இல்லன்னு சொல்ற ஒரு விஷயமும் தான். ஆக்சுவலா மார்க்கெட்ல வந்து சில பேர் வந்து மாத்தி சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, இங்க செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பையர் ஸ்ட்ராங்கா இங்க செல் பண்ணிக்கிட்டே இங்கேயும் இங்கேயும் வந்து ஒரு செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து மார்க்கெட் வந்து தடுமாறுது. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக். நம்பாதீங்க. ஆப்ஷன் பையர்ஸால இந்த மார்க்கெட்ட கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மார்க்கெட் எப்படி கண்ட்ரோல் ஆகுதோ அந்த மாரி தான். அதனால அப்படிதான் ஆப்ஷன் பையர்ஸ்‌க்கா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லர்ஸ்‌க்கா இருந்தாலும் ப்ராஃபிட்டே கிடைக்குது. ஆப்ஷன்ஸ் பை பண்றதுனாலயோ, செல் பண்றதுனாலயோ இவனுக்கு எந்த ஆபத்தும் நடக்காது. புரியுதுங்களா? எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜின்னா என்ன? இத வந்து புரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து லைவ்லயே பேசுவாங்க. நம்ம வந்து அசிங்கப்படுத்துனாலும் டக்குன்னு கேட்டு போயிடுவோம். நம்ம வந்து கேட்டுருவோம். ஏன்னா வந்து நமக்கு விஷயம் தெரியும். மார்க்கெட் எப்படி இயங்குதுன்னு கேட்டோம்னா, சிம்பிளா சப்ளை அண்ட் டிமாண்ட் சொல்லுவாங்க. பட் ஆனா மார்க்கெட் சத்தியமா சப்ளை டிமாண்ட்லாம் கிடையாது. மார்க்கெட் ஒரு ஆக்ஷன் தியரிய தான் ஃபாலோ பண்ணும். ஆக்ஷன் தியரின்னும்போது அதுக்கு வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எத் எந் இந்த கேண்டில்ல எந்த வால்யூம்ன்றதில்ல. இந்த பிரைஸ்ல எத்தன வால்யூம். அப்போ இந்த வயசுல எத்தன வால்யூம் ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த மார்க்கெட் ஏன் இத்தன நாளா இந்த இடத்துல அடிச்சிட்டே இருந்தான்.
ஒரு நாள் ஃபுல்லா அடிச்சிருந்தேன், 2 நாள் ஃபுல்லா அடிச்சேன். கடைசி நேரத்துல ஏன் இந்த பக்கம் தான் கேப் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நெறைய கேள்வி இருக்கலாம். மொத கேள்வி, இந்த மாரி நெறைய கேள்வி இருந்தாலும், ஒரு ஆக்ஷன் தியரி எப்படி வேலை செய்யும்னா, ஒரு ஆக்ஷன் தியரி எப்படி வேலை செய்யுன்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் இதில குடுக்குறேன். அதுக்கப்புறம் மேல மேல வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டு தரேன். பேட்ச் ஓகேவா? ஸோ இந்த பிரைஸ்ல வந்து ஒரு பை நடக்குது. மார்க்கெட் மேல போகுது. இங்க வருது. சப்போர்ட் எடுக்குது. மறுபடியும் மேல போகுது. மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுக்குது. மறுபடியும் மேல போகுது. டக்குன்னு கீழ வருது. மறுபடியும் மேல போகுது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணிட்டு மறுபடியும் கீழ வந்து இவ்வளோ தூரம் போகுது. மறுபடியும் இங்க வந்து இந்த இடத்துல சப்போர்ட் வந்து ரெசிஸ்ட்டா ஆக்ட் பண்ணுது. இந்த மாரி நமக்கு நெறைய விஷயம் சொல்லிக் குடுப்பாங்க. பட் ஆனா, இது எல்லாமே வந்து பார்த்தா கான்செப்ட்டு இத வேற மாரி இது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பார்வை வேணுங்க. இத தான் நான் சொல்ல வரேன். இப்போ இப்படிதான் மார்க்கெட் இயங்கும். இப்ப எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு போகுதுன்னா, அங்க வந்து இது ஒரு இடத்துல ரெசிஸ்ட் ஆகும். ஏன்னா, இங்க பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணனால, யாருமே இல்லாம எக்ஸிட் ஆகுது. கரெக்ட்டா இந்த ரேட்டுக்கு இவ்ளோ தூரம் போதுன்னும்போது, இங்க பை பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல போய் செல் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துலயே செல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சில டைம் இது மேலயே போவாது. மறுபடியும் கீழ வருதுன்னும்போது, மறுபடியும் எடுத்து நல்லா மேல போகும். அப்போ இந்த இடத்துல மறுபடியும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. கீழ வருவாங்க. இந்த கான்செப்ட்லாம் வந்து ஆப்ஷன் தியரியே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அது கூட வந்து ரிலேட் ஆகுற ஒரு விஷயம் தான். பட் ஆனா இது ஆப்ஷன் தியரியே கிடையாது. நான் தான் சொன்னேன்ல. ஏன்னா இது ஆப்ஷன் தியரி கிடையாது. ஆப்ஷன் தியரி வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பிரைஸ் பையர்ஸ்க்கும், செல்லர்ஸ்க்கும் நடுவுல ஒரு போட்டி நிலவும். புரியுதுங்களா? இந்த இடத்துல பையர்ஸ், செல்லர்ஸ்க்கும் ஒரு போட்டி நடந்து பையர்ஸ் ஜெயிச்சாங்கன்னா தான் மேல போவும். தோத்தாங்கன்னா கீழ போவும். அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். அப்போ இங்க பெரும்பான்மையா இந்த ரேஞ்ச் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சில முழுக்க முழுக்க இந்த ரேஞ்ச் முழுக்க முழுக்க என்ன ஆயிடும்னா, ஃபில் ஆயிடும். அப்போ எந்த இடத்துல அதுக்கப்புறம் கம்மியான ஏரியா இருக்கு. இப்போ கடைசியா பையர்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னும்போது, இந்த இடம் ஃபுல்லா அதிகமா வாங்கிட்டாங்க. இந்த இடமும் வாங்கிட்டாங்க, இந்த இடமும் வாங்கிட்டாங்க, இந்த இடமும் வாங்கிட்டாங்கன்னும்போது, இப்படி வாங்கிட்டே இருந்தாங்கன்னா மட்டும் தான் மேல போகும். புரியுதுங்களா? இப்படி நல்லா மேல போகும். அப்போ இது மேல போகுதுன்னா, இந்த இடம்லாம் இப்போ மேல போச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்தெல்லாம் கன்டினியூஸா பை நடந்துக்கின்னே இருக்கணும். புரியுதுங்களா? கன்டினியூஸா பை நடந்துக்கின்னே இருக்கணும். சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஆப்போசிட்ல இருந்தா லாஸ புக் பண்ணுவாங்க. இந்த மாரி கன்டினியூஸா நடந்துக்கின்னே இருக்கணும். இந்த மாரி மாத்தி மாத்தி நடந்துன்னே இருந்தா தான் ஒரு கட்டம் வந்து மேல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, மார்க்கெட் அங்கேயே கீழ இறங்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஒரு பையர்ஸ்க்கு, செல்லர்ஸ்க்கு நடுவுல ஒரு போட்டி நடக்கும். ஓகேங்களா? செல்லர்ஸ்க்கும் நெறைய போட்டி நடக்கும். சரி இதுக்கப்புறம் வந்து இத வந்து ஒரு ஆள் ஷார்ட் கவரிங் பண்ணலாம். அப்படின்னு வந்து எல்லாருமே முடிவு பண்ணி ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, மார்க்கெட் மறுபடியும் கீழ வரும். நமக்கு தெரியும் இந்த இடத்துல அதிகமா வால்யூம் ட்ரேட் ஆயிருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் இருக்கிறாங்கன்னும்போது, இந்த இடத்துல வந்து டேப் பண்ணிட்டு, மறுபடியும் இங்க போக முடியாம, இந்த இடத்துல வந்து சுத்த ஆரம்பிச்சுரும். புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து சுத்த ஆரம்பிச்சுரும். ஏன் இங்க இந்த மாரி பண்ணுதுன்னா, இதே தான் மறுபடியும் வந்து கான்செப்ட் என்னன்னா, இந்த இடத்துல வால்யூம கிரியேட் பண்ணுது. இப்போ வால்யூம் கிரியேட் பண்ண உடனே, இந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்கே. அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போவாங்களான்னு பார்த்தானா, கொஞ்ச நேரத்திலேயே என்ன நடக்கும்னா, இத பிரேக் பண்ணி கீழ போயிட்டு லோயர் லோ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. டவுன் ட்ரெண்ட் மாரி. ஸோ நம்ம என்ன நினைப்போம், இது ஒரு டவுன் ட்ரெண்ட்ன்னு நினைப்போம். டக்குனு வந்து மார்க்கெட் வந்து இங்க கீழ போன உடனே, இந்த பிரைஸ் ஒரு நல்ல பிரைஸ்ன்னு சொல்லி எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த சப்போர்ட் வந்து ஐ மீன் சப்போர்ட் ஏன் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல நெறைய பேரு தன்னோட ப்ராஃபிட் புக் பண்றது, எல்லாம் பண்றதுனால மறுபடியும் கீழ வந்துரும். அப்போ அதிகப்படியான பையர்ஸ், அக்ரெசிவ் பையர்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரே பிரைஸா போயிட்டு, இந்த இடத்துல வந்து நிக்க ஆரம்பிச்சுரும். இந்த இந்த சப்போர்ட் வந்து இப்ப ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகுதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து என்ன மாரி வர்த்தகம் நடந்துச்சு? புரியுதுங்களா? இதுதான் அங்க மேட்டரு. ஒரு மார்க்கெட்டே வந்து என்ன பண்ணுதுன்னா,
ஹை வால்யூம் நோட்ஸ் சொல்லுவாங்க. லோ வால்யூம் நோட்ஸ் சொல்லுவாங்க. இந்த இடம்லாம் ஹை வால்யூம். இந்த இடத்துலலாம் இந்த பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹை வால்யூமா ட்ரேட் ஆயிருக்கு. இந்த இடம் ட்ரேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு. ஆனா இந்த இதுல யாரு அதிகபட்சமா இருக்காங்க? அதிகபட்சமா பையர்ஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுச்சுனோனே மேல போகும். அடுத்து வாங்கிட்டே இருந்தா மட்டும் தான் எவ்வளோ தூரம் வாங்குறாங்களோ, அவ்வளோ தூரம் மேல போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்க சொல்லுங்க. இதன்படி தான் வேலை செய்யுதுன்னும்போது, இப்போ இந்த ஆக்ஷன் தியரி படி தான் மார்க்கெட்டே வேலை செய்யுதுன்னும்போது, அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நீங்க நம்புறீங்க? எப்படி வந்து நம்மள வந்து அவங்க தான் மேனிபுலேட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அதையும் நீங்க நம்புறீங்க. பட் ஆனா, நான் இல்லன்னு சொல்லல. அவங்க எல்லாம் ஸ்மார்ட் மனி பண்றாங்க. இல்லன்னு நான் சொல்லல. ஏன்னா, அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் தியரி தெரியும். அதனால அப்படின்னும்போது, எங்க வந்து மார்க்கெட்ல வந்து எப்ப வாங்குவாங்க எல்லாமே புரிஞ்சுக்கினதுக்கப்புறம், லிமிட் ஆர்டர்ஸ நோட் பண்ணிட்டு, அதுக்கு ஏத்த மாரி தான் பை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த மாரி நெறைய கான்செப்ட் இருக்கு. பட் ஆனா, மார்க்கெட் எத ஃபாலோ பண்ணும்னா, இத தான் ஃபாலோ பண்ணும். நீங்க இது இப்போ நீங்க இந்த இதுல பார்ப்பீங்கள்ல, டயகிராம்ல பார்க்குறீங்கள்ல, இந்த சப்போர்ட்ட வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். இதெல்லாம் சும்மா அந்த கான்செப்ட். இப்போ நீங்க கூட பாருங்களேன். நான் பொய் சொல்லணும்னே வச்சிருந்தா கூட, மார்க்கெட் ஏன் இதுக்கு மேல ஏறல? ஏன்னா இங்க ஒரு ஆக்ஷன் தியரி நடந்திருக்கு. இதுல அதிகப்படியா என்ன நடந்திருக்கு? பை நடக்கல, செல் நடந்திருக்கு. அப்போ என்ன பண்றாங்க? இந்த இடத்த வந்து செல் நெறைய நடக்குதுன்னும்போது, இந்த இடத்த யாருனா ஷார்ட் கவர் பண்ணணும். அப்போ ஷார்ட் கவர் பண்ண இங்க வராங்க. அப்போ ஷார்ட் கவர் பண்ணும்போது இங்க பை நடக்குதுன்னும்போது, இந்த வால்யூம் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச்சா ஆவுது. ஸோ ஷார்ட் கவர் பண்றதுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னும்போது, மார்க்கெட் எடுத்து மறுபடியும் கீழ வருது. இதுதான் ரியலான உண்மை. இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு ஒரு 2 நாளா மார்க்கெட் ஏன் இங்க அடிச்சுன்னு இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து ஹிஸ்டரியில பார்த்தோன்னா, இந்த இடத்துல பார்த்தோன்னா லோ வால்யூம். இங்க ஒரு அரை அடிச்சிருக்கு, இங்க ஒரு அரை அடிச்சிருக்கு. இந்த இடம் கேப்பா இருக்குதுன்னும்போது இந்த இடத்துல அரைக்கணும். அப்போ எப்ப அரைக்க வருது? இப்போ அர்ச்சனை இருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் அடுத்து எந்த டிசிஷன் இதுல பையஸ் சான்ஸ் இருந்துச்சுன்னா எங்க போகும்னா, அடுத்து யாரு வந்து அரைச்சு பக்கத்துல வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோ பாருங்க. இந்த விக்லாம் ஃபார்ம் ஆகுற காரணமே என்னன்னா, இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆயி செல் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமா இருந்தாங்கனால, இந்த இடத்த ஷார்ட் கவர் பண்ணணும் அப்படின்னும்போது, இந்த இடத்த வந்து மார்க்கெட் ஷார்ட் கவர் பண்ணுது. ஓகேங்களா? ஷார்ட் கவர் பண்ணி, 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 பண்ணி இந்த இடத்த ஃபுல்லா வாங்கி பையர்ஸ் இங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னும்போது, மார்க்கெட் வந்து எஸ்கேப் மறுபடியும் ஆக போச்சு மறாநாளு. மறுபடியும் இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்கிறாங்கன்னு ரிஜெக்ட் ஆகுது. அப்போ செல்லர்ஸ் ரிஜெக்ட் ஆகும்போது, எல்லாருமே பை பண்ணி, பை பண்ணி இந்த இடமே ஸ்ட்ராங்கான பை ஜோன் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மூவ் ஆயி சட்டுன்னு இந்த செல்லர்ஸ வந்து கன்சிடரே பண்ணல. ஏன் கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து தொட்டுட்டு கீழ வந்துச்சு அப்படின்னும்போது, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கா? இங்க பாருங்க. இது ஃபுல்லா ரிஜெக்ஷன் பாக்ஸ். இந்த இடம் ஒரு ரிஜெக்ஷன் பாக்ஸ். அப்படின்னும்போது, இந்த இடத்துல தொட்டு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஃபுல்லா பை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த பை எப்படி நடக்குதுன்னா, இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்க பாருங்க. இதுல தெரிஞ்சிரும். அந்த இடத்துல இப்ப மார்க்கெட் ட்ரேட் ஆயின்னு இருக்குதுன்னும்போது, அக்ரெசிவ் பை நடக்குது. இப்போ டெல்டாவ வச்சிருக்கேன். இதுல பிட் அண்ட் ஆஸ்க்ன்னு வைக்காம டெல்டாவா இந்த இடத்துல யார் அதிகமா இருக்காங்க? பையர்ஸ் அதிகமா இருக்காங்க, செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னும்போது, இப்படி கான்செப்ட் படி பார்த்துட்டே இருக்கிறேன். இப்போ பாருங்க, திடீர்னு ஒரு செல்லர் நடக்குது. இதுதான் வந்து என்னன்னா, இந்த இடத்தோடைய செல்லர்ஸ் இங்க இங்க இருக்கிற செல்லர்ஸ் எல்லாருமே ஒரு சின்ன ஷார்ட் கவர் பண்ணிட்டு, டக்குன்னு ஒரு ஷார்ட் கவர் பண்ணிடுறாங்க. நம்ம எல்லாருமே பை பண்ணிட்டே இருக்கோம். டக்குன்னு ஒரு பெரிய ஷார்ட் கவர் பண்ணி நம்மளோட மூலியமா அவங்க ஒரு ஷார்ட் கவர் பண்ணி இந்த இடத்த வந்து ஃப்ரீ பண்றாங்க. மேல போறதுக்கு. இது இருந்தா தான் மேல போகும். ஸோ மறுபடியும் போயிட்டு கீழ தான் வரப்போறான். அது வேற விஷயம். பட் இருந்தாலும். ஆனா, இப்போ வந்து ஒரு கேள்வி இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, அக்ரெசிவ் பையர்ஸ் அதாவது மார்க்கெட் ஆர்டர பிளேஸ் பண்ற ஆளு. இவங்க எல்லாம் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்ட வந்து மேல ஏற விடாம தடுக்கிறது யாருன்னா, இவங்க தான். ஹிடன் புல் அண்ட் ஹிடன் பியர். இவங்க தான். மார்க்கெட்ல அக்ரெசிவா நடந்துகிட்டே இருக்குதுன்னா, மார்க்கெட்ல வந்து நம்மளோட புரிதல் எப்படி இருக்கணும்னு பாருங்க. மார்க்கெட்ல அக்ரெசிவா பை நடந்துகிட்டே இருக்குன்னா, ஒவ்வொரு லிமிட்டா வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இவங்க வந்து லிமிட் வந்து நம்ம எப்பவுமே லிமிட் ஆர்டர் போட தெரியாம போட்டு, இந்த மாரி அடிச்சு வச்சுருவாங்க. டக்குனு கடைசி நேரத்துல எல்லாருமே கேன்சல் பண்ண மார்க்கெட் யார் சைடு இருக்கோ, அவன் சைடு சாதகமா கூட்டு போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படின்னு? லிமிட் ஆர்டர்ன்றவங்க வந்து ஒரு உண்மை என்னன்னா, இவங்க எல்லாருமே மார்க்கெட்ட மேலயும், கீழயும் போக விடாம தடுக்கிற ஒரு ஆள். எப்ப இவங்க எல்லாருமே குறையறாங்களோ, அப்பதான் மார்க்கெட் ஆர்டர்ல யார் இருக்காங்களோ, அவங்க எக்ஸிக்யூட் ஆக முடியும். புரியுதுங்களா? இப்ப ஃபுல்லா பை ஆர்டர் இருக்கு. ஆனா மேல போகாம கீழ போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இவ்ளோ லிமிட் ஆர்டர் இருக்கு.
இந்த லிமிட் ஆர்டர் யார் போட்டது? இந்த பிரைஸ்க்கு வந்தா வித்துக்கலாம். இந்த பிரைஸ்க்கு வந்தா வித்துக்கலாம். இப்படின்னு இவங்க போடுறது தான். அப்போ ஏன் ஒண்ணு ஒண்ணா பொறுமையா எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, இப்போ மார்க்கெட்ல பை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒண்ணு ஒண்ணா எக்ஸிட் ஆகும். இப்போ நீங்க யாருமே பை பண்ணலன்னா, இருக்க இருக்க மதிப்பு கீழ இறங்கும். அப்போ ஒண்ணு ஒண்ணா பொறுமையா எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதுங்களா? உங்களுக்கு கான்செப்ட் புரியும். இப்ப இந்த டைம்ல உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டோடைய கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். புரியலன்னா, இன்னொரு வீடியோவ தான் உங்களுக்கு நான் லைவா எடுத்து சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஒரு வீடியோ போட்டு அது உங்களுக்கு புரியலன்னா, லைவா எடுத்து சொல்லணும். ஓகேவா? இப்போ மார்க்கெட்டு லிமிட் ஆர்டர் நம்ம எப்படி நம்மளும் சரி, ஒரு ஆர்டர் நம்ம போடுறோம்னா, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குதுன்னும்போது, ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா, லிமிட் ஆர்டர் போட்டு பழக்குங்க. ஏன்னா, லிமிட் ஆர்டர் போட்டா மார்க்கெட் ஸ்டக் ஆயிடும். அதுக்காக இங்க வந்தா தான் நான் எடுப்பேன்னு சொல்லி இங்க போடக்கூடாது. மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கா? சரி, இப்போ மார்க்கெட்ல வந்து ரூ. 100 இருக்குதுன்னும்போது, மார்க்கெட்ல 110 வர இங்க வந்து ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிருக்குதுன்னும்போது, சரி இந்த இடத்துல ஒரு மேல போகுதுன்னும்போது, இந்த இடத்துல ஒரு பை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல இப்ப 100, 101ன்னும்போது 105ல ஒரு பைய போட்டுறணும். டக்குனு மார்க்கெட் அதில அடிச்சுட்டு மேல போயிட்டே இருக்கும். இப்படி போட்டீங்கன்னா மட்டும் தான் ப்ராப்பரா ஒரு ட்ரேடே பண்றீங்கன்னு அர்த்தம். இல்ல இதோ இங்க பாருங்க போட தெரியாம இது இவன் போட தெரியாம சில பேர் ஸ்னைப்பீங்க. சில பேர் புடிச்சும் வச்சிருக்கலாம். சில பேர் வந்து போட தெரியாமலும் இருக்கலாம். லிமிட் ஆர்டர் எப்படி போடணும்னு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ, அதனால இந்த இடத்துல இவ்வளோ ஆர்டர் வந்தனால, மார்க்கெட் ஆர்டர் விழுந்தா மட்டும் தான் இவங்களால எக்ஸிக்யூட் ஆக முடியும். அப்ப மார்க்கெட் ஆர்டருக்கு விழணும்னா, மார்க்கெட்டுக்கு நம்பிக்கை வேணும். மார்க்கெட் ஆர்டர் போடணும்னா, மார்க்கெட்லயே நீங்க பை பண்றேன்னா, அதுக்கு நம்பிக்கை வேணும். இந்த டைம்ல யார் மார்க்கெட் பை பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் கிட்ட பணம் இருக்கு. ஸோ, இவ்வளோ பணம் இவ்வளோ பேர் வந்து லிமிட் ஆர்டர் போட்டுக்குதுன்னும்போது, கொஞ்சம் கொஞ்சமா யாருமே எக்ஸிட் ஆவாம நின்னுருந்தாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் இந்த காலையிலே போட்ட இந்த ரேஞ்ச் பவுண்டரி தான் இன்னைக்குன்னு. போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து ஏன் வந்து கீழ இத திரும்பி கீழ வரமாட்டேங்குது காரணம் இந்த இடம் ஃபுல்லா பையர்ஸ். அது போயிடுச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லா செல்லர் ஆயிடும். ஸோ மார்க்கெட் இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இப்போ இங்க இந்த ஏன் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னா, இவன் தான் காரணம். இங்க வந்து அதிகமா செல் ஆர்டர் தான் விழுந்திருக்கு. அப்போ செல்லுக்கு இவங்க வந்து செவி சாய்க்கல. ஸோ ஒரே இந்த டைம்ல வந்து ஒரு பெரிய பை நடந்தா கூட, புரியுதுங்களா? இந்த மாரி டைம்ல ஒரு பெரிய பை. ஏன்னா வந்து பார்த்தோன்னா, மார்க்கெட்ல வந்து இந்த டைம்ல வாலட்டாலிட்டி ஹையா இருக்கும். எல்லாருமே காலையில வந்து பொசிஷன்ஸ் அதாவது இன்ட்ராடே பண்றவங்க, தன்னோட பொசிஷன்ஸ குளோஸ் பண்றதுனால, டக்குன்னு வாலட்டாலிட்டி ஹை ஆகும். வாலட்டாலிட்டி எப்படி இயங்குதுன்னா, ஒரு நிஃப்டி 50 பங்குச் சந்தையில இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் பையு, செல்ல வச்சு தான் அவங்க முடிவு பண்ணும். அதிகப்படியா ஒரு ஆள் வாங்குறாங்க, விக்கிறாங்க, சந்தையில ஆளுங்க இருக்கிறாங்க, லிக்விடிட்டி இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதுல. ஐ மீன் லிக்விடிட்டில ஆளுங்க அதிகமா இருக்கிறாங்க. நம்மளோட கான்செப்ட்ல லிக்விடிட்டின்றதுங்க ஆளுங்க. ஆளுங்க அதிகமா இருக்கிறாங்கன்னும்போது வாலட்டாலிட்டி ஹை ஆகும். வாலட்டாலிட்டி ஹை ஆகும்போது என்ன ஆகும்னா, இம் எல்லாமே கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ்லாம் வேகமா நடக்கும். அப்போ அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணாம, அதிகமா பை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, யார் அதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில தான் மார்க்கெட். அதோட முடிஞ்சிரும் மார்க்கெட். கரெக்ட்டா பாருங்க. 10 மணிக்கெல்லாம் நல்ல மார்க்கெட் ஒரு மூவ் இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, 10 மணி வரை நல்ல மார்க்கெட் மூவ் இருக்கும். ஒரு மூவ் ஸ்வைன், ஸ்வைன், ஸ்வைன்னு. இதோட 10 மணி 10, 11 மணி ஆயிட்டக்கப்புறம் மூவ்மெண்ட்டே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, நெறைய பேர் நெனச்சுருவாங்க, மேல ஒரு ஆள் செல் பண்ணிட்டாங்க, இப்படி போட்டாங்க. லிமிட் ஆர்டர் போட தெரியாம அவங்க போட்டாங்க. புரியுதுங்களா? லிமிட் ஆர்டர் போட தெரியாம போட்டாங்க. ஃபுல்லா இந்த நீங்க பார்த்துருக்கீங்களா? மார்க்கெட் ஸ்டக் ஆகி நிக்குது. அந்த மாரி ஸ்டக் ஆகி ஃபுல்லா வந்து இப்படி ஆயி நிக்குது. இந்த மாரி லிமிட் ஆயிட்டு போட்டோனே மார்க்கெட் ஸ்டக் ஆகி நிக்குது. அப்புறம் ஏன் இந்த இடத்துல மட்டும் ஹை ஆகுதுன்னா, கொஞ்சம் நல்லா பாருங்க. எல்லாம் பை இருக்க பை ஆயிட்டே இருக்கு. எல்லாருமே வந்து தன்னுடைய பொசிஷன குளோஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. டக்குனு ஒரு ஆள் சைலன்ட்டா வாலட்டிலிட்டி ஹை ஆகும்போது பை பண்ண பாருங்க. பிட்டர்ஸோட பிட்டர்ஸ் எவ்வளோ ஹையா பாருங்க. இவ்வளோ குவான்டிட்டி 41, 22, 38, 40 பை பண்ணிட்டாங்க. இதோட டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. ப்ராஃபிட் இந்த இடத்துலயே புக் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு. இப்படி ஃபுல்லா ரெட் ஆனதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லா ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸ் ஏரியாவா ஆயிடுச்சு. ஸ்ட்ராங்கான செல்லர்ஸா இருந்தாலும் சரி, பையர்ஸா இருந்தாலும் சரி, எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்படி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணணும். இது பிரேக் பண்ணா தான் கீழ போகும். அப்போ இது கீழ பண்ணணும்னா, இங்க இருந்து இங்க எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணா இது எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்த எல்லாருமே வாங்கிட்டாங்கன்னா, மேல போகும். வாங்கலன்னா கீழ போகும்போது எல்லாருமே வாங்கிட்டாங்க. காலையில இந்த இடத்துல தான் ஒரு பெரிய வால்யூம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல.
ஆனா, இவ்வளோதான் வால்யூம். ஆனா வால்யூம் பெருசா காமிச்சுது. அதனால எல்லாருமே பை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்பி பை பண்ண ஆரம்பிச்சு மேல போயின்னு இருக்கு. ஆனா, இங்க போவாததுக்கு காரணம் என்னன்னா, இங்க அதிகப்படியா செல் நடந்திருக்கு. ஸோ பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அது ஏன் உடனே நடக்கலன்னா, லிமிட் ஆர்டர்ஸ். உங்களுக்கு இப்போதைக்கு இந்த மார்க்கெட்ட பத்தின ஒரு பார்வை வந்திருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் வெறும் ஒரு ஆப்ஷன் தியரி மட்டும் தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆக்ஷன் தியரி மட்டும் தெரிஞ்சுக்கினாலே போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்ஷன் தியரிய தாண்டியும் இருக்கு. ஒரு ஆர்எஸ்ஐ இந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி வேலை செய்யுது? மொமெண்டம் என்ன? ஆசிலேஷன் என்ன? பிரைஸ் ஆக்ஷன்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. பிரைஸ் ஆக்ஷன்றது ஒண்ணு இது இப்படி போயிட்டு இப்படி வர்றது. இந்த பிரைஸ் ஆக்ஷன்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுது மார்க்கெட்டு. இதெல்லாம் 2வது கான்செப்ட். பேசிக்கான கான்செப்ட் ஆப்ஷன் தியரி தான். புரியுதுங்களா? எங்க வால்யூம் லோவா இருக்கோ அங்க தான் போவும். ஸோ டோட்டலா இப்போ நமக்கே தெரியும். இப்போ இப்போ இந்த லெவல்லாம் நான் நான் இதில பார்த்தீங்கன்னா, இந்த லெவலு இதெல்லாம் நான் மார்க் பண்றேன்னா, எது ரீசன் எதன் பேஸ்லனா இதுதான். ஏன் ஃபிப் எக்ஸ்டெண்ட்னா, சரி இன்கேஸ் பிரேக் ஆனா எவ்வளோ தூரம் போலாம்? இத வந்து ஒரு சின்ன கால்குலேஷன். அவ்வளோ தூரம் போறதுக்கு பை ஆர்டர் கரெக்ட்டா நடந்துகிட்டே இருந்தா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 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 இது வந்து என்னன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போ இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் பெரிய பெரிய அதாவது ஒரு பிக் மனி பிளேயர் எல்லாருமே இந்த எஸ்எம்சி கான்செப்ட்ட யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ, நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இப்ப எடுக்கலாமா? வேணாமா? அப்ப இத நல்ல ஒரு வால்யூம் வச்சு பிரேக் பண்ணாங்கன்னா, ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் இங்க வந்துச்சுன்னா, இவ்ளோ தூரம் போறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ நடுவுல யாரு இருக்காங்க? இந்த இடம் ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா. இந்த இடம் ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா. இப்படி இந்த 2 ரிஜெக்ஷன் ஏரியாவும் கிராஸ் பண்ணா மட்டும் தான் மேல நல்லா போகும். அப்போ எனக்கு இதுல கன்ஃபார்ம் வந்துருச்சு என்னோட லெவல்ஸ் என்னன்னு. ஸோ, நான் அடுத்து என்ன பண்ணுவேன்? அக்ரெசிவா மார்க்கெட்ல யார் இருக்காங்க? என்னுடைய கன்ஃபார்மா இதில எடுத்துக்குவேன். மார்க்கெட்ல அக்ரெசிவா யார் இருக்கா? அக்ரெசிவா பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த லெவல்ல வந்து பையிங் குவான்டிட்டி இன்கிரீஸ் ஆயிட்டே வந்துன்னா, அந்த சிவிடி குமுலேட்டிவ் டெல்டா வால்யூம் சொல்லுவாங்க. குமுலேட்டிவ் டெல்டா வால்யூம் ஹை ஆயிட்டே போயிடுச்சுன்னா, இந்த லெவல்ல வரும்போது பை பண்ணலாம். ஒரு ஒரு ட்ரேட் பண்ணலாம். அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வருவேன். சம்டைம்ஸ்ல அது ஃபெயில் ஆகும். அதனால ஃபெயில் ஆகுதுனால, ஐய்யயோ! லாஸ் ஆயிடுச்சு. அப்படி உட்காரவே மாட்டேன். காரணம் என்னன்னா, மார்க்கெட்ல வந்து இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்கன்னு இல்ல. அந்த இடத்துல ஹிடன் பியர் இருந்தாங்கனாலும் கதை முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பாருங்க. ஹிடன் பியர். இந்த இடத்துல திடீர்னு ஒரு பெரிய செல் லிமிட் ஆர்டர் வச்சிருந்திருப்பாங்க. ஹிடன் பியர் வந்து அக்செப்ட் பண்ணி, அதே ஹிடன் புல்லு கூட அடிச்சுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் ஆர்டர் கூட அடிச்சுச்சுன்னா கீழே இறங்கும். இந்த மாதிரி ஹிடன் கான்செப்ட்னால தான் நம்ம லூஸ் பண்றோம். ஸோ தயவுசெய்து உங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாம மார்க்கெட்ட எப்ப எத பண்ணலாம் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. நீங்க லாஸ் ஆகுறீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னா, லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணணும்னா கொஸ்டின் கேட்கணும். இந்த மாரி யாருனா ஒரு ஆள் சொல்லி தருவாங்க. அவங்ககிட்ட கொஸ்டின் கேளுங்க ஃபர்ஸ்ட்டு. யாருமே வந்து நீங்க பணம் கட்டி படிக்கிறவங்க கிட்ட கூட இந்த கேள்வி கேட்டா, பாபு, பாபுன்னு வந்து உளறிட்டு போயிடுவான். ஆனா உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. கேட்டா நீ ஒரு தத்தின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச வர ஒரே விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. உங்க கேபிட்டல நீங்க காப்பாத்திக்கங்க. இல்லன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட் வெறும் ரூ. 10,000 வச்சுன்னு பண்றது வேஸ்ட்டு. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஒரு லேண்ட் ஒரு சேல் ஆகி முடிச்சுது. எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சதுன்னும்போது, ஒரு 2 லேக்ஸ் 3 லேக்ஸ்ன்னும்போது, அத போய் எடுத்துன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஒரு விஷயம் உண்ம. நீங்க இந்தியால இருக்கிறீங்க. அதிகப்படியான கேபிட்டல்ஸ் இதில கெயின் பண்ணாலும் சரி, டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்தியா வந்து இட்ஸ் நாட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இட் இஸ் டாக்ஸ் கண்ட்ரி. ஸோ அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் யாருமே உள்ள இல்ல. இன்வெஸ்டர்ஸ் உள்ள இருந்தா, இப்போ துபாய்லாம் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணி நீ அங்க இருக்கிறத வந்து டாக்ஸே இல்லாம உனக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஆனா, அதுக்கு எல்லாத்துக்கும் பிரீமியம். ஸோ, சில பேர் வந்து ரியலான ஒரு உண்மைய தெரிஞ்சுக்க மாட்டீங்க. சில பேருக்கு வந்து
துபாய்லேருந்து மணி வருதுன்னு சொன்னா, உன்ன வந்து இந்தியால இருக்கிறவங்க யாருமே சீண்டவே முடியாது. ஸோ, ஒவ்வொரு நாட்டுக்கோட எக்கனாமிக்கல் சிஸ்டம் தெரிஞ்சு, அந்த நாட்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பணத்த வச்சு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அங்கருந்து நீங்க இங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஐ மீன் அங்கருந்து அங்க நீங்க அந்த எந்த எக்கனாமிக் சிஸ்டம் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, அங்க வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஆக்சுவலா எடுத்துருவேன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். நல்லபடியா ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட லாஸ நீங்க தான் குறைக்கணும். பை த வே, தேங்க்ஸ் டூ சப்போர்ட். ஐ மீன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எத பத்தி பேசணும்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.